கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லப்பட்ட இடத்தை குறித்து நம்ம தியானித்து பார்ப்போம் அப்படின்னா, இங்கே 100க்கு அதிபதி அவன் இஸ்ரவேல் கிடையாது. ஆனா புறஜாதியான அந்த 100க்கு அதிபதியினுடைய பிரியமான வேலைக்காரன் அங்கே வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருக்கிறான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான், அவருடைய வல்லமையை குறித்து கேள்விப்படுகிறான். அவர் திரளான ஜனங்களை தம்முடைய வல்லமையினால் சுகமாக்குகிறதை குறித்து அவன் கேள்விப்படுகிறான். அப்போ அதை கேள்விப்பட்டபடியினாலே அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க இயேசுவினிடத்துல வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை அவன் கட்டி கொடுத்திருக்கிறான் சொல்லி அங்கே அந்த ஜனங்கள் அந்த 100க்கு அதிபதியை பற்றி இயேசுவினிடத்துல எடுத்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு அவர்கள் கூட அங்க போகும்போது அங்க வீட்டிற்கு பக்கமா வந்த உடனே 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை பார்த்து சொல்றான், ஆண்டவரை வருத்தப்படுத்த வேண்டாம், நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். எவ்வளவு பெரிய விசுவாசம்! அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருந்தார். அந்த அற்புதங்களை கண்ணார பார்த்த ஜனங்கள் அவரை முற்றிலுமாய் ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களுக்கு அந்த அளவுக்கு 100க்கு அதிபதியின் இருந்த விசுவாசத்தை விட அவர்களுடைய விசுவாசத்தின் அளவு மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. ஆனா இங்கே ஒரு புறஜாதி இவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட மாத்திரத்துல அவருடைய விசுவாசம் எவ்வளவு பெரிதாய் பெருகி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத குறித்து நம்ம சோதித்து பார்க்கணும். இங்க சொல்றான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். எவ்வளவு தூரம் அவருடைய வார்த்தையின் மேல அவன் நம்பிக்கை வைத்திருந்தான். இன்றைக்கும் அதே வார்த்தையைத்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய வார்த்தையை எடுத்து நாம் பேசும்போது நிச்சயமாய் அந்த சூழ்நிலை மாறும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து அந்த வார்த்தையை பேசும்போது நிச்சயமாய் அந்த அற்புதம் நடக்கும். இதைத்தான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய இதிலே வாசிக்கும் போதும் நம்ம அறிந்து கொள்கிறது என்னன்னா, அவ பேசிக்கொண்டு எண்ணிக்கொண்டு சொல்லிக்கொண்டு தான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அந்த வார்த்தையாகிய இயேசுவை விசுவாசத்தோடு அவள் தொட்டாள். அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையை வேதத்துல அவர் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசத்தோடு நம்ம எடுத்து பேசும்போது அங்கே என்ன நடக்கிறது? அற்புதம் நடக்கிறது. அப்போ இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலம் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட பிரத்யட்சமா இடைப்படுகிறார். அப்போ இன்றைக்கு நீங்க அவருடைய வார்த்தையை எடுத்து பேசுங்க, விசுவாசத்தோடு பேசுங்க. சூழ்நிலைகள் இருக்கலாம், அது நிரந்தரம் அல்ல. காண்கிறதை நம்புகிறது அது விசுவாசம் அல்ல, காணாததை நம்புகிறது தான் அது விசுவாசம். அப்ப அதுல அடுத்த 8வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு, ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். அப்போ இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நம்ம பேசிட்டோம் அப்படின்னா, அவருடைய வார்த்தையை நம்ம சூழ்நிலைகள்ல அனுப்பிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தை அது அப்படியே நடக்கும். என்ன காரியமாய் அந்த வார்த்தையை நம்ம அனுப்புறோமோ அந்த வார்த்தை அது அப்படியே நடக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அது ஆத்துமாவையும் ஆவியையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிற அந்த வார்த்தை உங்க சூழ்நிலைகளுக்குள்ள அது துளைத்து கொண்டு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை மாற்ற நம் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு அப்படிங்கிறத இன்றைக்கு கர்த்தர் உங்க இருதயத்துல பிரத்யட்சமாய் பதிக்க விரும்புகிறார். ஜெபிக்கலாம்.
அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி தகப்பனே, நீர் எங்களை பார்த்தும் அப்பா இஸ்ரவேலருக்குள்ளும் எப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொன்னது போல எங்களுடைய விசுவாசமும் அந்த அளவுக்கு பெருகும்படி ரிஷா பலு ஹதலாக்ரா தெலேப்ர தீஹா லாபா அப்படிப்பட்ட விசுவாசத்தின் ஆவியினால அப்பா எங்க ஒவ்வொருவரையும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தில் ஆண்டவரே அப்பா நின்று எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க தகப்பன் எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் அப்படியே எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.